அவதரித்த ராமநவமி விழாவை சிறப்பாக நடத்திய அத்தனை பேருக்கும் வந்திருக்கக்கூடிய அனைவரும் கரகோஷம் எழுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். படகு சொன்னது ராமனுக்கு உதவினேன் என்று, மூங்கில் சொன்னது ராமனுக்கு உதவினேன் என்று, குரங்கு சொன்னது ராமனுக்கு உதவினேன் என்று, அணில்கள் சொன்னது ராமனுக்கு உதவினேன் என்று, பறவை சொன்னது ராமனுக்கு உதவினேன் என்று. மனிதர்களே, நீங்கள் எந்த வகையில் இந்த சமூகத்திற்கு உதவப் போகிறீர்கள்? குரங்கினங்கள் கூட உதவியது ராமனுக்கு. பறவை ராமாயணம் என்பது இந்த மண்ணில நடந்த வரலாறு மட்டுமல்ல, இன்று நடக்கக்கூடிய அனைத்து சம்பவங்களுக்கும் சாட்சியாக இருக்கக்கூடியது ராமாயணம். சமத்துவபுரம் கண்ட சரித்திர நாயகன் சொல்லி சில தருதல பயிலுவ சொல்றான். சமத்துவத்தை போதித்த எங்கள் தனிப்பெரும் சமத்துவபுர நாயகன் என்று ராமச்சந்திர பிரபு. ராமன் பிறப்பிலே சந்தேகம் சொன்னார்கள். பர்சுவாயன் துரமுருவன் சொன்னான்னு சொல்லி நானும் விசாரிச்சேன். வேலூர்ல போய் ராம சந்தேகத்தை சொல்றானே, இவர் எப்படிப்பா அப்படின்னு சொல்லி திமுக நண்பர்கிட்ட கேட்டேன். இவங்க நைனா செத்து 5 வருஷம் கழிச்சு பிறந்தாருங்கட்டான். என்ன கடை எங்க ராமனை பத்தி பேசுறீங்க? என் ராமனை கேவலப்படுத்தி பேசினால், என்னுடைய தெய்வத்தை கேவலப்படுத்தி பேசினால், வீரமணி போன்றவர்கள், கருணாநிதி போன்றவர்கள், துரைமுருகன் போன்றவர்களை சொல்லுகிறேன், காளித்தாயுடைய சூழத்திற்கு இரையாவீர்கள். நீங்கள் காளித்தாய் தூக்கலாமாறு, காளித்தாய் என்ன பண்ணாலும் அதை நாங்கள் செய்வோம். என் சாமியை கேவலப்படுத்தி பேசுற, என் தெய்வத்தை கேவலப்படுத்தி பேசுற, எங்க மதத்தை பத்தி பேசுற, கேட்பதற்கு நாதைகள் என்று எவனும் இல்லாத சமயத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி தெய்வத்தினால் வந்த இயக்கம் தான் இந்து மக்கள் கட்சி. நடக்கக்கூடிய ராமாயணம் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. 10 தலை ராமன் சாகவில்லை, இன்றும் இருந்து கொண்டிருக்கிறான். மதமாற்றம் ஒரு தலை, கிறிஸ்தவம் ஒரு தலை, இஸ்லாமிய பயங்கரவாதம் ஒரு தலை, தீண்டாமை ஒரு தலை, கம்யூனிஸ்ட் ஒரு தலை, திக ஒரு தலை, திமுக தருதலை. 10 விதமான தலைகளும் இன்றும் பாரதத்தில் இருக்கின்றது. எப்படி ராவணனை சம்ஹாரம் செய்து ராமச்சந்திர மூர்த்தி வெற்றி என்றாரோ, அதை போல நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதை சொல்வதற்குத்தான் இந்த விழா. எங்கள் தெய்வத்தை கவலைப்படுத்தி அவனை பேசக்கூடாது. கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுளை வணங்குபவன் காட்டு மிராண்டித்தனம் சொல்லி பெரியாருடைய சிலைக்கு கீழே வைக்கக்கூடிய இந்த தீக்கா நாய்களை கேட்கிறேன். அல்லாஹ் இல்லை, அல்லாஹ்வை வணங்குபவன் அயோக்கியன். கிறிஸ்து இல்லை, கிறிஸ்துவை வணங்குபவன் கிறுக்கன் என்று சொல்லி இந்த தீக்கா பேடிகளால் கொலைகளால் சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டான். சொன்னால் கோவை உக்கிரத்தில் கொலை செய்யப்பட்ட பாரூக் போல வீரமணி செத்து கிடப்பான். சொல்லுவானா? மாட்டான். ஒரு கிறிஸ்தவ மதத்தை, இஸ்லாமிய மதத்தை விமர்சிக்க தைரியம் கிடையாது. கண்ட நாயும் எங்களுடைய ராமனை, எங்களுடைய கிருஷ்ணனை, எங்களுடைய முருகனை கேவலப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இனியும் நாங்கள் பொறுத்துக் கொண்டிருக்க மாட்டோம். அறிவாளை நீட்டினால் ஆடுகள் ஓடும், சிங்கங்கள் ஓடாது. நஞ்சை உண்ட காளிகளுடைய பிள்ளைகள் நாங்கள் பயப்பட மாட்டோம். என்னடா பேசுறீங்க தமிழ்நாட்டில் வந்துகிட்டு? ராமன் யாரு? புராம்பராமன் ஐயர் மட்டும் இந்து கிடையாது, தெரிஞ்சுக்கங்க. எந்த சாமி ஐயர் கிடையாது. ராமன் யார்? அவன் மன்னியுள்ள சத்திரிய. முருகன் யார்? சிவன் யார்? பெருமாள் யார்? எல்லா சமூகமும் எங்கள் தெய்வங்கள் எல்லாம் சாதிகள்லாம் கடந்துருச்சு. ஆனா இவன் என்ன சொல்றான்? என் கோயில வந்துட்டு என் மதத்தை மட்டும் கேவலப்படுத்தி பேசக்கூடிய இவர்கள், என் சாமி எந்த சாமியும் பிராமண சாமி கிடையாது. ஆனா இவன் ராமன் பிறப்புடைய சந்தேகம் கேட்கிறான். நான் கேட்கிறேன், ராமன் பிறப்பிலே சந்தேகம் கேட்கக்கூடிய இந்த துரைமுருகன் போன்றவர்களை, வீரமணி போன்றவர்களை, கருணாநிதி போன்றவர்களை கேட்கிறேன், இயேசுராஜ் எப்படி கண்ணிக்கு அவதரித்தார் என்று எந்த கிறுக்கு நாயாவது கேட்டிருப்பானா? கேட்க மாட்டான். கிறிஸ்து பிறப்பிலே சந்தேகம் இல்லை, அல்லாஹ் பிறப்பிலே சந்தேகம் இல்லை, என் ராமன் பிறப்பில் மட்டும் இவர்களுக்கு சந்தேகம். என்னடா நியாயம்? மீண்டும் சொல்லுகிறோம், எங்கள் தெய்வத்தை இழுத்தும் பழித்தும் பேசாதீர்கள். பேசினால் எங்களுடைய எந்த தெய்வமும் சும்மா வெறுங்கையில கிடையாது. கருப்பசாமி அருவா வச்சிருக்கான், காளியாத்தா சூழாயுதம் வச்சிருக்கா. இந்த ஆயுதங்கள் எல்லாம் இந்த அதர்ம சக்திகளை அழிப்பதற்கு பயன்படும். அதற்கான ஆயுதங்களாக நாங்கள் இருப்போம். காளித்தாயுடைய பிள்ளைகளாக நாங்கள் இருப்போம். ஒரு விஷயம் புரியல.
இன்னைக்கு மனிதன் பல்வேறு விதமான போராட்ட களத்தில் இருந்தாலும் கூட கிறிஸ்தவ மதமாற்றம் இஸ்லாமிய பயங்கரவாதம் இந்த மண்ணில இந்துக்களை அழிப்பதற்கு அழித்துக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் கொடுக்கக்கூடிய வரிப்பணத்தை வாங்கிக் கொண்டு அல்லாஹ் கோயிலுக்கு நோன்பு கஞ்சி கொடுக்க அரிசி கொடுக்கக்கூடிய அரசாங்கம் ஏன் ஆடி மாதம் கூழ் குடிப்பதற்கு அரிசி கொடுக்க மறுக்கிறது? இதுதான் மதசார்பற்ற அரசாங்கமா? எங்கள் கைலாச மானசரோவருக்கு யாத்திரை செல்வதற்கு காசு இல்லை. நாங்கள் கொடுக்கக்கூடிய வரிப்பணத்தில் அல்லாஹ்வை கும்பிடுவதற்கு மெக்கா போவதற்கும் இயேசுவை கும்பிடுவதற்கு ஜெருசலேம் போவதற்கு வரி கொடுக்கக்கூடிய அரசாங்கம் எப்படியடா மதசார்பற்ற அரசாங்கம்? நாங்கள் பழனிமலை முருகனுக்கு தரிசனம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் பஸ்ல சிறப்பு கட்டணம், அவனுக்கு எந்த சலுகையும் கிடையாது. வேளாங்கண்ணிக்கு போகலாம், நாகூருக்கு சிறப்பு பேருந்து, எங்கள் கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஸ்பெஷல் தரிசனம். தேவார கோயில்களை எல்லாம் வியாபார பொருளாக்கிவிட்ட அறநிலையத்துறை இந்து கோயில்களை மட்டும் வைத்திருக்கிறது. மசூதியை வைத்துக் கொள்ளவில்லை, சர்ச்சை வைத்துக் கொள்ளை. சர்ச்சை கிறிஸ்தவர் வைத்திருக்கிறார், மசூதியை முஸ்லிம் வைத்திருக்கிறார், இந்து கோயில்களை அரசாங்கம் வைத்திருக்கிறது. இது எப்படி நாம் மதசார்பற்ற அரசு? ஒரு இந்து கல்விசாலை பள்ளிக்கூடம் திறக்க வேண்டும் என்று சொன்னால் பல்வேறு கட்டுப்பாடுகள், நிபந்தனைகள். கிறிஸ்தவனுக்கு அந்த நிபந்தனை இல்லை, இஸ்லாமியனுக்கு அந்த நிபந்தனை இல்லை. ஆனால் இது சொல்லுகிறது மதசார்பற்ற அரசு. ஓட்டுக்கு செல்கின்ற பொழுது, ஓட்டு கட்டு செல்கின்ற பொழுது மசூதிக்கு முன்பாக பிச்சை எடுக்கக்கூடிய பிச்சைக்காரர்களைப் போல டிடிவி தினகரனும் இருக்கக்கூடிய ஏழை அரசியல் பெருமக்கள் எல்லாம் பிச்சை எடுக்கிறீர்களே, ஓட்டு பிச்சை எடுக்கிறீர்களே. என் மாரியாத்தா கோயில வந்து என்னைக்காவது ஓட்டு கட்டிருக்கியா? கிடையாது. இந்த ஆலயத்திற்கு சென்று வந்து வாக்கு கேட்க மறுக்கக்கூடிய இந்த போலி இந்து விரோதிகள், அரசியல்வாதிகள் மசூதிக்கு செல்கிறான், கிறிஸ்தவனுக்கு சர்ச்சுக்கு செல்கிறான், பாதிரியாரிடம் முழங்காலிட்டு மண்டியிட்டு வாக்கு பிச்சை கேட்கிறானே, இவன் எப்படி மதசார்பற்ற அரசாங்கத்தை தர முடியும்? இந்த அரசியல்வாதிகளை இனம் கண்டு கொள்ள வேண்டும். உண்மைதான், உச்ச நீதிமன்ற உத்தரவுகளை மதிக்கக்கூடியவன் இந்து மட்டும்தான். ஒரு இஸ்லாமிய மதிக்கிறானா? இல்லை. கிறிஸ்தவன் மதிக்கிறானா? இல்லை. உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது கூம்பு வடிவ ஒளிபரப்பு பயன்படுத்த கூடாது என்று சொல்லி. கண்ணியமிக்க காவல்துறை, காவல்துறை எங்கள் துறை. ஏன்னா காவல்துறைக்கு ஆபத்து என்ற பொழுது, காவல்துறை பாதிக்கப்பட்ட பொழுது களத்தில் இருந்து காவல்துறைக்கு போராடி எங்கள் தலைவர் மட்டும்தான், வேற எவன் கிடையாது. இந்த காவல்துறை இருக்கக்கூடிய அரசாங்கம் ஒரு மசூதியில் இருக்கக்கூடிய குழாயை ஆற்றுமையானால் இது சட்ட விதிமுறைகளை பின்பற்றக்கூடிய அரசாங்கம் என்று நாங்கள் சொல்லுவோம். மசூதிக்கு முன்னால் போக முடியாது, சர்ச்சுக்கு முன்னால் போக முடியாது, என் கோயிலுக்கு முன்னால் வந்து மட்டும் எங்கள் கோயில் குழாயை அவருன்னு சொல்றீங்களே, இதுதான் மதசார்பற்ற அரசாங்கமா? இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே பிள்ளையார் பொது வீதியில போவதற்கு தடை இருக்கின்றது. ஆனால் கிறிஸ்தவன் பாத யாத்திரை செல்லலாம். இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய அந்த மத வழிபாடு சுதந்திரமாக நடக்கும். இஸ்லாமியர்கள் கொண்டாடக்கூடிய அந்த மத ஊர்வலங்கள், நாகூர் தர்கா ஊர்வலங்கள் எல்லாம் சுதந்திரமாக நடக்கும். எங்கள் பிள்ளையார் ஊர்வலம் போனால் மட்டும் பல்வேறு நிபந்தனைகள், கட்டுப்பாடுகள். இது என்னடா மதசார்பற்ற அரசாங்கம்? என் தெய்வத்தை, நான் வைக்கக்கூடிய விபூதியை, குங்குமத்தை, சந்தனத்தை கேவலப்படுத்தக்கூடிய இந்த கேடுகட்ட கருணாநிதி போன்ற ஜென்மங்கள் உள்ளா வைக்கக்கூடிய ஒரு முஸ்லிமை கேவலப்படுத்தி பேசியிருப்பானா? சிறுபான்மையினர் ஒரு கிறிஸ்தவனை கேவலப்படுத்தி பேசியிருப்பானா? கிடையாது. கேட்டால் இவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் மதசார்பற்ற அரசுக்கு சொந்தக்காரர்கள் என்று. இந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் பாதிரியிடம் சென்று மண்டியிடலாம், அவன் மதசார்பற்றவன். முல்லா பவுடியிடம் வாக்கு கேட்கலாம், அவன் மதசார்பற்றவன். ஆனால் ஒரு காவி உடை தரித்த ஆண்டி அரசாண்டால் அவன் மதவாதி என்று சொன்னால், அந்த மதவாதியாக நாங்களும் மாறுவோம், ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்றுவோம், தமிழ்நாட்டில் இந்துத்துவ அரசியல் புரட்சியை உண்டாக்குவோம். ஆலயங்களை காப்பதற்கு பலியாளர்கள் பல பேர் இருக்கிறார்கள். அவருடைய வியர்வை ரத்தமெல்லாம் இந்த மண்ணிலே சும்மா போகாது. மீண்டும் சொல்கிறோம், அந்த தியாகிகள் கலந்துட்ட உயிர், அந்த தியாகிகள் கலந்துட்ட ஆன்மா காற்றிலே கலந்திருக்கிறது. அவர்கள் இந்த மண்ணிலே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன கொள்கைகள் எல்லாம் இந்த விண்ணங்கும் திசையெங்கும் பரவி இருக்கின்றது. அந்த உயிர் தியாகங்களுடைய விளைச்சலை நாங்கள் அறுவடை செய்வோம், இந்துத்துவ ஆட்சி மலர செய்வோம். நாங்கள் சொல்லக்கூடிய கருத்து சரி என்று சொன்னால், இந்த கருத்து காற்றிலே கலந்து கருவிலே பிறக்க
கூட நாளை இந்துவாக பிறக்க வைக்கும், அவனை ஒரு இந்துத்துவ தலைவராக பிறக்க வைக்கும். அதற்காக நாங்கள் பாடுபடுவோம். கேட்பதற்கு நாதியற்றவனாக இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு நீ நாதியற்றவன் இல்லை, நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி தினசரி களத்தில் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். கம்யூனிஸ்டுக்கார ஒரு மதத்தை திட்டான், திகாக்கார ஒரு பக்கம் திட்டான், கிறிஸ்தவ ஒரு பக்கம் எங்களை அறுக்கிறான், வாயை புட்டு வச்சு கொள்றான். இதையெல்லாம் மீறி எங்களை காத்துக் கொண்டிருப்பது காவல்துறை அல்ல, தெய்வத்துறை தான், தெய்வ சக்தி தான் எங்களை காத்துக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் உயிருக்கு பயந்து வேலை செய்யவில்லை. மீண்டும் சொல்கிறேன், உயிருக்கு பயந்து வேலை செய்யவில்லை. வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தப்பட்டவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் சொல்லக்கூடிய செய்யக்கூடிய வேலை எங்களுக்கு கிடையாது. நாளை வரக்கூடிய தலைமுறை இந்துவாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்துக்களுடைய ஜனத்தொகை குறைந்து கொண்டிருக்கிறது, மற்றவருடைய ஜனத்தொகை பெருத்துக் கொண்டிருக்கின்றது. தஞ்சை மண்டலம் தாடிவலயமாக கொண்டிருக்கிறது. தஞ்சாவூர் இருக்கக்கூடிய இந்து கோயில் சொத்துக்கள் மட்டுமல்ல, இந்து நிலங்களை முழுக்க முஸ்லிம் வாங்கிட்டு இருக்கான். ஆபத்து, தஞ்சாவூர் மண்டலத்துக்கு ஆபத்து. கிறிஸ்தவன் சர்ச்சை வந்துகிட்டு இருக்க ஆபத்து. சாவுக்குருவியா நான் சொல்லி வைக்கிறேன். இந்த கோயில் நகரம் குழந்தை நகரம் மட்டுமல்ல, ஆன்மீகம் தலை தோங்குவதற்கு சைவத்தை தந்த, சிவத்தை தந்த ஆதீன பெருமக்கள் உள்ள சொத்துக்களை எல்லாம் முஸ்லிம்கள் ஆட்டையை போட்டு வச்சிருக்கான். என் கோயில் சொத்துக்களை காப்பதற்கு, எங்கள் திருக்கோவில்களை காப்பதற்கு, இந்து மக்களை காப்பதற்கு, தமிழர்களை காப்பதற்கு இந்து மக்கள் கட்சியை விட்டு அது கதி கிடையாது. எச்சரிக்கையாக சொல்லுகிறேன், இங்கு இருக்கக்கூடிய எந்த இந்து இயக்கமாக இருந்தாலும், எந்த இந்து சகோதரர்களாக இருந்தாலும் ஒற்றுமையாக வேலை செய்வதற்கு உதவியாக இருங்கள், உபத்திரமாக இருக்க வேண்டாம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.